நாம் தமிழ் கட்சி தலைமை சீமான் அவர்கள் சரியில்லை, அவர் ஃபாலோ பண்றவங்க எல்லாரும் அவர் என்னதான் தப்பு செஞ்சாலும் அதுக்கு முட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நேத்து ஒரு வீடியோ போட்டுருந்தோம். அதுக்கு அவர் என்ன தப்பு செய்யறான்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தாங்க. அதுவும் நம்ம போட்டு கடிச்சு எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம வந்து அவர் செய்யற ஒரு சில தவறுகள்லாம் சொல்லுவோம். இதுக்கு அவங்க என்ன முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்னன்னா இப்ப 2021 தேர்தல்ல நாம் தமிழ் கட்சி 234 தொகுதி வேட்பாளர்கள் நிப்பாட்டினாங்க. அதுல வந்து இப்ப எத்தனை பேர் அதே தொகுதியில ரிப்பீட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தா ரொம்ப அற்ப பேர் தான் அதே தொகுதியில ரிப்பீட் ஆயிருப்பாங்க. மத்த எல்லாருமே தொகுதி மாத்திக்கிட்டே இருக்காரு. இது எந்த மாதிரியான அரசியல் தெரியல. ஏன்னா மத்த கட்சியில என்ன பண்ணுவாங்க, மத்த கட்சியில பொதுவாவே என்னன்னா ஒரு வேட்பாளர் நம்ம அதில் நிப்பாட்டுறோம்னா அந்த வேட்பாளர் வந்து களத்துல வேலை செய்வாங்க. அந்த மக்களோட மனதில அந்த மக்கள்கிட்ட போய் சென்றடைவாங்க. அப்பதான் அந்த வேட்பாளர் ஆமா இப்படி ஒரு வேட்பாளர் இருக்காங்க, இவங்களுக்கு ஓட்டு போடல, இவங்க வந்து நல்ல களப்பணி செஞ்சாங்க, ஆமா அப்ப நம்ம எம்எல்ஏ ஆக்கினா இன்னும் நிறைய செய்வாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஆனா ஒவ்வொரு முறை வேட்பாளரை வேற வேற தொகுதி மாத்தி விட்டுக்கிட்டே இருக்கும்போது இது என்ன மாதிரி அரசியல்? தோக்கிறதுக்காகவே சீமான் அண்ணன் 234 வேட்பாளர்களை களத்தில் நிப்பாட்டுறாரா? இது வந்து எனக்கு பல நாள் கேள்வி. இது வந்து இது வரைக்கும் யாருமே எனக்கு தெளிவான பதில் கொடுத்தது இல்ல. அது பதில் இருந்தா கமெண்ட்ல வந்து முறையான வழியில வந்து கமெண்ட் பண்ணுங்க. சும்மா தேவையில்லாம இந்த முட்டு கொடுக்குற வேலையை என்னைய போட்டு தற்குறிங்கிறது, அறிவில்லாதவங்க அரசியல் பெரிய புளுத்தியான்னு கேக்குறது. பெரிய புளுத்தி தான்டா. முடிஞ்சா பதில் சொல்லி இல்ல மூட்டு கிளம்புங்க. அது மட்டும் இல்லாம கட்சியில வந்து 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களை வந்து வளர்த்து விடுறது. அவங்க வந்து வளர்ந்து வந்தாலுமே அவங்க வந்து கட்சி விட்டு நீக்கிறது, இல்லன்னா அவங்களே கட்சி விட்டு நீங்கி போற மாதிரியான செயல்களை செய்யறது. நிறைய பேர் இதுக்கு உடனே வந்து சொல்லுவாங்க இவ்வளவு பேர் வளர்த்திருக்காங்கன்னு. சப்போஸ் அவங்க எல்லாம் அடுத்த கட்ட தலைவரை இப்ப சீமான் நிகர அவங்களை பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா கட்சி விட்டு கண்டிப்பா நீக்கப்படுவீங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லாம மாண்புன்னு சொல்லிட்டு இந்த ஒரு முட்டை கொடுப்பாங்க. யார்கிட்ட மாண்பு காட்டணும், எதுக்காண்டி மாண்பு காட்டணும்னு ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து சீமானனுக்கு தெரியுமான்னு தெரியல, இல்ல அதுக்கான நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த கேள்விகள்லாம் வந்து இப்போ உருவானது இல்ல, பல நாட்களா இருந்துச்சு. சரி இருக்கிற ஒரே தமிழ் தேசிய கட்சின்னு சொல்லிட்டு நம்ம ஆதரவு கொடுத்துட்டு இருந்தோம். இதுக்கப்புறமா ஆதரவு கொடுத்தா அது நம்மளோட முட்டாள்தனம் சொல்லிட்டு இதுக்கப்புறம் கேள்விகளை முன்னெடுக்க வேண்டியதான்ற முடிவுக்கு வந்தாச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் கட்சியோட போக்கு பார்த்தா சரியில்லை. யாரு இப்போ வந்து என்னன்னா இப்ப ரீசெண்டா கூட கலைஞர் மன்னர் கட்சி விட்டு வெளியேறி இருந்தாரு. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இவர் போறதுனால கட்சிக்கு ஒரு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவர் இருக்கிற வரைக்கும் சிறந்த போராளி, கட்சிக்காரர் நிறைய பண்ணிருக்காரு, சீமான் கூட இருக்காருன்னு சொல்லிட்டு அப்ப வரைக்கும் அவர் ஒரு ஆணியா தெரிஞ்சாரு. அவர் வெளியே பொண்ணு இவர் தேவையில்லாத ஆணி, எங்க கட்சிக்கு தேவையில்லன்னு சொல்லி பேச ஆரம்பிக்க. இதுதான் அவங்களோட மென்டாலிட்டி. அதான் அவன் இருக்கிற வரைக்கும் அவன் நல்லவன், வெளியே போயிட்டு அவன் கேட்டவன். பாஸ் நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க, உங்க கூட இருக்கிறவங்க நல்லவன் கிடையாது. நீங்களே முதல்ல வந்து அரசியல் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சும்மா நான் பண்றது மட்டும் தான் கரெக்டான அரசியல். மாத்தி மாத்தி பேசுறதுனாலதான் மக்களுக்கு வந்து சீமான் மேல நம்பிக்கையே போச்சு. அதனால இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கும். சீமான் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது இருக்கும். வேணா சொல்லுங்க, பார்ட் 2ல பண்ணுவோம். இதுக்கு முடிஞ்சா முறையான முறையில் பதில் சொல்லிட்டு போங்க. இல்ல கமெண்ட்ல தாராளமா கதறுங்க. நம்ம கமெண்ட் பாக்ஸ் எப்பவும் ஓப்பன்ல தான் இருக்கும். நன்றி.